ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கவிஞர் வைரமுத்துவுடைய இளைய மகன் கபிலன் வைரமுத்து விவேகம் படத்துல லிரிக் ரைட்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளேலையும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காராமா. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இயக்குனர் சிவா அவர்கள் கபிலன் வைரமுத்துவை பல்கேரியாவுக்கே கூட்டிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்லயே கூட உதவிக்கு வச்சுக்கிற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு விவேகம் படத்துல இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் தல கூட பழகிற பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. விவேகம் படத்துல தல அஜித்துடைய ஒத்துழைப்பு பற்றியும் தங்களுக்குள்ள பகிர்ந்துகிட்ட பல விஷயங்கள் பற்றியும் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதனுடைய ஒரு சுருக்கம் தான் இது. விவேகம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துல கதையிலையும் சரி திரைக்கதையிலையும் சரி கூடவே ஒர்க் பண்ணதால படத்துடைய ரகசியங்களை சஸ்பென்ஸா வச்சிருக்கிற பொறுப்பும் என்கிட்ட இருக்கு. ஒரு எழுத்தாளரா எனக்கு இது 2வது படம் அப்படின்னு சொல்றாரு. அஜித் கூட ஏற்பட்ட முதல் சந்திப்பு பற்றி கேட்கிறப்ப, கடைசியா என்னோட அண்ணன் திருமணத்துக்கு தல அஜித் அவர்கள் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் விவேகம் படம் ஆரம்பிச்சப்ப சிவா சார் கூட தான் பல மாசங்கள் கதை விவாதத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் பல்கேரியாவுக்கு செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க்கு போகும்போது தான் அஜித் சார் கூட சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த அனுபவம் மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா என்னை வரவேற்றாரு. என்னோட புத்தகங்களை கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கி பத்திரமா வைங்க அப்படின்னு தன்னோட பிஏ கிட்ட கொடுத்தாரு. அடுத்து ஒரு கேள்வி, அஜித் அவர்கள் தன்னோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்த எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் விவேகம் படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கிறப்ப, அஜித் அவர்கள் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவர் திரையில தோன்றினாலே போதும். ஏன் அப்படின்னா அஜித்க்கும் சரி தல ரசிகர்களுக்கும் சரி அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லையும் கடந்து சொல்லணும் அப்படின்னா விவேகம் எல்லா விதமான சினிமா ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்துற ஒரு படமா தான் வந்திருக்கு. அஜித் சார் அந்த அளவுக்கு இந்த படத்துல பல விஷயங்கள்ல மெனக்கெட்டு இருக்காரு. ரொம்ப அழகா தன்னை இந்த கேரக்டருக்காக மோல்ட் பண்ணியிருக்காரு. பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை, இப்ப உலகத்துக்கே தெரியும். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபிட்டா இருக்கேன், கடந்த 10 வருஷத்துல இல்லாத ஒரு ஃபிட்னஸை இப்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப உற்சாகமா உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் கபிலன் வைரமுத்து சொல்றப்ப இந்த படத்துல ஒரு காதலும் இருக்கு, வீரமும் இருக்கு, விவேகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கபிலன் வைரமுத்துவும் தல அஜித்தும் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. அது என்ன மாதிரியான டிஸ்கஷன் அப்படின்னு கேட்கிறப்ப, அவரோட ஷாட் முடிச்சிட்டு ரெஸ்ட்ல இருக்கும்போது நாங்க பொதுவான விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருப்போம். நீங்க பார்த்த அந்த போட்டோவுல பேசிட்டு இருக்கிறப்ப முடிவுகள் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அஜித் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு நாம லைஃப்ல எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நாம என்னைக்கோ எடுத்த முடிவோட விளைவுகள் தான் இது. நாளைக்கு நாம எங்க இருக்க போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நாம செஸ் போர்ட்ல இருக்கிற காயின்ஸ் மாதிரி நம்மளோட முடிவுகள் தான் நம்மளை நகர்த்திட்டே போகுது அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அந்த போட்டோவில் மறைஞ்சிருக்கிற ஹிடன் கான்வர்சேஷன். கபிலன் வைரமுத்து மூலமா பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு, விவேகம் பற்றியும் தல அஜித் பற்றியும். அதுலயும் தல சொன்ன லைஃப்ல எடுக்கிற முடிவுகள் பற்றின விஷயம் நம்மளோட முடிவுகள்ல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்துது. தலையோட இந்த கருத்துல உங்களுடைய புரிதல்கள் என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.